காடு தண்ணி குடிச்சு இவ்வளோ குடிச்சேன்வ ஒன்று எப்படி இருக்குன்னு பார்த்தாலோ எதுக்கு ஒன்று ருசி பார்த்தாலோ மோனே போன் அடிச்சது பாத்துக்க. அன்பே கோபால், நீங்க இப்ப சந்தோஷமா இருந்தா அதுல கொஞ்சம் சந்தோஷத்தை எனக்கு தருவீங்களா கோபால்? நீங்க இப்ப சமாதானமா இருந்தால் அந்த சமாதானத்துல எனக்கு கொஞ்சம் தருவீங்களா கோபால்? இல்ல நீங்க இப்ப வருத்தத்துல இருந்தால் அந்த வருத்தத்துல எனக்கு கொஞ்சம் தருவீங்களா கோபால்? ஓ பிள்ளை, அவன் கக்கூசிலியாக இருக்கேன். எனக்கு வேணுமெங்கி கொஞ்சம் போல வாரி பார்சல்ல அனுப்பி தர சொல்லி என்ன ஆளுகளோட வயசாச்சு எரும மாடு இப்ப அவன் ஜன்னல் ஓட்டு மோண்டுட்டு இருக்கு. அதை வெட்டோத்தி எடுத்து குஞ்சாமணியை வெட்டி எடுக்கட்டு. எழும்பி போறியா? முதல்ல யாருவா? என்ன ஆச்சு? தக்க நின்று மேக்கனியை பார்த்துட்டு நிக்க 2 நாள் ஆச்சு கழுத்து கொளுத்திட்டு. உங்களுக்கு இதோ அறியண்டா இல்ல? ஹலோ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணிட்டேன். போன் பண்ணி இருப்பேன். ஏறுங்க. என்ன அம்மா வீட்டுல போன் பண்ணியிருந்தேன், சாயங்காலம் போவேன். என்னத்துக்கு நீ சும்மா சும்மா வீட்டு பேஜ் எப்படி ஆகு? எங்க வீட்டுல உள்ள காரியத்துல பிள்ளை பாக்கியதாரு. அம்மா அவைய பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டுன்னு காலில் எல்லாம் பயங்கர அடி, நடக்க முடியாம கிடக்குன்னு. நான் இனி ஒரு நாள் வரலன்னு. மாமியார் இல்லையா பிள்ளை? இல்ல, மாமி கடைக்கு போயிருது. உனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2-3 மாசம் ஆகுதுல்ல? விசேஷம் ஒன்றும் ஆவே இல்லையா? உங்களுக்கு வயசு 10-70 ஆகுது இல்ல? கூட உள்ளவைய எல்லாம் செத்தாச்சு, நீங்க இனியும் சாவே இல்லையாங்க? ஒரு 2000 ரூபா என்கிட்ட ஒன்றும் இல்லை.
இது ஒரு 1000 ரூபாய்க்கு தருவியா? என்னட்ட ஒன்றும் இல்லை. இது ஒரு 500 ரூபாய்க்கு தருவியா? என்னட்ட ஒன்றும் இல்லை, மரியாதையா போயிருங்க. இது ஒரு 100 ரூபாய்க்கு தருவியா? நோட் அடிச்சு வச்சுட்டு தந்துருக்குதியலோ. எனக்கு நல்ல ஒரு படத்தை போட்டு விடுது. நம்ம கல்யாண கேசட்டை போடட்டா? எனக்கு வேற வேலை இருக்கு, போறியா? விழிச்சு எடுத்துட்டு எல்லாரும் உம்மன் இருந்தா இப்படி காரியத்தை சொல்லுங்க. அதுதான் மூளை அண்ணன் ஒரு கல்யாணம் ரெடி ஆகிடுறது. பெரிய காரியம் இல்லை, இன்னும் எப்படியும் 10-40 வயசுக்கு தோடி ஆகும் இல்லை. இவனுக்கு இப்பவும் பெண்ணு கொடுக்க ஆள் இருக்கா? இந்த வயசுல இவன் பெண்ணு கட்டி என்ன செய்ய போறாங்க? அது 2ஆம் தரம் மூளை. எது 2ஆம் தரமா? எங்களை கல்யாணத்தோட விழிச்சிட்டாருங்க பரியட்டு. அது டைவர்ஸானது, ஒரு பிள்ளையும் உண்டு. கோல் அடிச்சில்ல, பசுவும் கண்ணு குட்டிய மாட்டில ஓட்டிட்டு வர்றேன். 40 வயசு மேல கல்யாணம், இது இவனுக்கு தேவைதானே? சரி, எங்களை எதுக்கு விழிச்சு எதை சொல்லுங்க. அதுதான் மூளை, பெண்ணு வீட்டுல இருந்து ஒன்றும் கிட்டாது. அதுக்கு நமக்கு ஒரு 5 பவுனுங்கிற தாலி எடுக்கண்டாமா? எடுங்க, நாங்களே எடுக்கண்டான் சொன்னா. அதுதான் மூளை, கையில பணம் ஒன்றும் இல்லை. நீங்க 2 பவுன் வச்சு தந்தையலங்கி. ஓ, இது நல்லா இருக்கு. தந்ததை கேக்குதே இல்ல. அங்க மாமி மக்களுக்கு 100 பவுன் போட்டு கட்டி கொடுத்தவையில, அங்க மருமோ 40 பவுன் போட்டுட்டு போனா அங்க என்ன ஒரு மரியாதை இல்ல. இனி அதுலயே 2 பவுன் இவனையும் கொடுத்துட்டு என்ன வீட்டுல இருந்து விரட்டி விடாக்கா? பிள்ளை மாமியிட கொடுத்துட்ட வந்தேன், பிள்ளை என்ன தேட நான் போடுறேன். என்ன என்ன பார்த்துட்டு ஒரு காரியம் இல்லை. ஏன்னா ஒருபாடு தந்து கிழிச்சு தள்ளிட்டே இல்லை, என்னட்ட ஒன்றும் இல்லை. அவியல வேலை இல்லாம நாங்க சாப்பாடு வழி இல்லாம இருக்கேன். சரி, நான் போறேன். என்ன பிள்ளை ஸ்கூல்ல இருந்து வர நேரம் ஆச்சு. நான் லவ் பண்ண ரேஷன் கடையில் மண்ணாண்டு வரிசையில் நிற்காம பார்க்கவே பாவமாக இருந்தது. நீ எதுக்கு போன ரேஷன் கடைக்கு போன? நானும் மண்ணாண்டு தான்.